அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். அருள் புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஹஜ்ஜு கடமை, குர்பானி போன்ற வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாவுன் இல்லல் ஜன்னா. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று சொன்னார்கள். கலவை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றினால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜில் ஒரு முக்கியமான பகுதி அரஃபா என்ற ஒரு பகுதியாகும். அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜு இல்லை என்று சொல்லிவிடலாம். ரசூல் அப்படி தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அரஃபா என்ற பெருவழியில் நம்ம ஒன்று குழுமி இருக்கிறோமா இல்லையா? அந்த நாளில் நம்ம ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது கூட நமக்கு வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் அரஃபாவில் நோன்பு வைக்கக்கூடாது. ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது ரசூல்லா பாவத்தினுடைய பரிகாரமாக, 2 வருடத்தினுடைய பாவத்தினுடைய பரிகாரமாக நோன்பை நமக்கு அரஃபா நோன்பாக நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த அரஃபா தினத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லீமில் 2623வது ஹதீஸில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபா தினத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போல மற்ற எந்த நாளிலும் நரகவாசிகளை விடுதலை செய்வது கிடையாது. அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை உள்ள நபர்களை அரஃபா தினத்தில் அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்றான். அந்த அரஃபாவில் குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் நெருங்கி வருகிறான். வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான். இவங்க எந்த நோக்கத்துக்காக இங்கே குழுமி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பெருமையாக பேசுகின்றான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு வணக்கத்தை இணை வைப்பு என்ற ஒரு செயல்பாடுகளோடு கலங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்கிறார்கள். அதிலிருந்து நாம் வெளியே வந்து அல்லாஹ்வை தூய்மையான முறையில் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன். ரெண்டாவதாக, இந்த குர்பானி என்ற இந்த விஷயத்தில் நிறைய சட்டங்கள், இந்த ஆடு வாங்கிறது, பிராணிகள் வாங்கிறதுடைய சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது முசின்னா என்ற பருவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கணும், ஒரு 6 மாத குட்டியாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அப்போ இதில் அந்த ஊனம் இல்லாத, குறைபாடு இல்லாத பிராணிகளை கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறானோ அவ்வளவு வசதி வாய்ப்புகள் அடிப்படையில் இதை தன்னிறைவாக கொடுக்கணும். அல்லாஹ் பரக்கத்தான் நமக்கு பணம் கொடுத்துருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலான பிராணிகள் கொடுக்கணும். குறைவாக நமக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாட்டில், ஒரு ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேரக்கூடியவராக நம்ம இருக்கணும். இந்த ஒட்டகத்தினுடைய சூழ்நிலை இங்கே இல்லை. அதனால் மாட்டில் 7 பேரில் ஒருத்தர் என்ன செய்யணும்? பங்கு சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தொழுகைக்கு முன்பாகவே ஒருத்தர் அறுத்து விட்டார். அபூ புர்தா பின் நியார் என்ற சஹாபி தொழுகைக்கு முன்னாடி அறுத்து விடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு பின்னாடி தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் அறுக்கணும்னு சொல்லும் பொழுது, நான் முன்னாடி அறுத்துட்டேனே என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? மீண்டும் அறுப்பீராகன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செய்தி என்ன காட்டுதுன்னு சொன்னால், அவர் ரசூலுல்லாஹ் ரொம்ப வற்புறுத்துறாங்க. இதை குர்பானி கொடுக்கறதுக்கு வற்புறுத்தாங்க. அவர்கிட்ட வேற இல்லை, 6 மாத குட்டி தான் இருக்கின்றார். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது உனக்கு மட்டும்தான் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும், வேறு யாருக்கும் இது செல்லுபடி ஆகாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் 6 மாத குட்டியை தொழுகைக்கு பிறகு அறுக்குமாறு கட்டளை இடுறாங்க. அப்போ 2வது பிராணியை ரசூலுல்லாஹ் அறுக்க சொன்னதிலிருந்து குர்பானி ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆக இதற்காக ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ளணும். பொருளாதார ரீதியாக கடன் அந்த மாதிரி எதனா இருந்தாலே தவிர அவர்கள் மீது மட்டும் கடமை ஆகாது. ஏழையாக இருக்கிறாங்க அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, கடன் இருக்கிறது என்று சொன்னால், கடன் என்று சொன்னால் அடைக்க முடியாத கடன், அது கடன் வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்கும். அவர்கள் கடனாளி கிடையாது. கடனாளி என்று சொன்னால் மொத்தமாக சுத்தமாக அவங்ககிட்ட பணம் அடைப்பதற்கு உண்டான சோர்ஸ் இருக்காது. அப்போ அது போன்றவர்கள் மீது தான் கடமை இல்லை. அதில் இப்போ வரக்கூடிய 28ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி, 28ஆம் தேதி வந்து மகரிபுக்கு பிறகு துல்ஹஜ்ஜினுடைய பிறை தேட வேண்டிய நாள். 28ஆம் தேதி மகரிபுக்கு பிறகு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தேட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. பிறை தென்பட்டு விட்டால் துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையாக அது ஆகிவிடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, உங்களில் ஒருத்தர் துல்ஹஜ்ஜினுடைய பிறையை கண்டுவிட்டால், அராத அஹதுக்கும் யுதஹிய, உதுஹியா குர்பானி கொடுப்பதற்கு உங்களில் ஒருத்தர் நாடி விட்டார்,
துல்ஹஜ் பிறையும் பார்த்துட்டீங்க, பார்த்த பிறகு உல்ஹியா குர்பானி கொடுக்க நீங்கள் முடிவு செய்து விட்டால் ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அஸ்ஃபாரிஹி, உங்கள் முடியை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் நகங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க, வெட்டாதீங்கன்றாங்க. முடியையும் நகங்களையும் வெட்டாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ 28ஆம் தேதி பிறை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பிறை தென்பட்டு அதனால் அதற்கு முன்பாகவே முடி வெட்டக்கூடியவங்க இது போன்ற நகம் வெட்டக்கூடிய முன்பாக செய்து கொள்வது சிறந்தது. அது போன்ற நாள் வந்து விட்டால் அதற்கு பிறகு குர்பானி கொடுக்குற வரைக்கும் நம்ம வெட்டக்கூடாத ஒரு வழிமுறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகவே இந்த சுன்னத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.